வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சிவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சக்திக்கு 9 ராத்திரி நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்றுதான் சிவராத்திரி. மாதம் ஒரு முறை சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவில், அதாவது அமாவாசைக்கு முதல் நாளில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரியாக அனைத்து சிவாலயங்களிலும் கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்தை மகா மாதம் என்றும், இம்மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் பயணிக்கும் மாதம் என்பதால் மாசி மாதத்தை கும்ப மாதம் என்றும் நம் முன்னோர் கூறினர். கும்பம் என்றாலே முழுமையானது, மங்களத்தின் அடையாளம் என்பது அர்த்தம். அதனால்தான் கோவில் பூஜை, வீட்டு பூஜை வழிபாட்டில் பூரண கலசத்தை வைத்து வழிபடுகிறோம். மகா சிவராத்திரி என்றாலே நமக்கு மங்களத்தை, சுபிட்சத்தை, நிறைவான வாழ்வை வழங்கும் ராத்திரி என பொருள். மற்ற மாதங்களில் சிவராத்திரி விரதம் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் ஓராண்டின் அனைத்து சிவராத்திரிகளிலும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. உமையம்மை சிவபெருமானை நினைத்து பூஜை செய்த நாள்தான் மாசி மாத மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு 4 கால பூஜை நடைபெறும். 4 கால பூஜை என்பது சூரியன் மறையும் நேரமான மாலை 6 மணி முதல் மறுநாள் சூரியன் உதிக்கும் காலை நேரமான 6 மணி வரையிலான காலகட்டம் ஆகும். மகா சிவராத்திரி நாளில் சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் அபிஷேகத்தில் பங்கு கொண்டால் புண்ணியம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாவிட்டாலும் 3ஆம் கால பூஜையான லிங்கோத்பவ கால பூஜையில் மட்டுமாவது சிவபூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு. 3ஆம் கால சிவபூஜைக்கு மட்டுமே தாளம்பூ பயன்படுத்தப்படும். இந்த பூஜை அம்பாள் பூஜை செய்த காலகட்டம் ஆகும். மகா சிவராத்திரி நாளில் சிவாலயங்களில் நடைபெறும் பூஜை அபிஷேகத்தில் பங்கு பெற முடியாவிட்டாலும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து தியானம், மந்திர ஜபம் செய்வதாலும் 5 எழுத்து மந்திரமான நமசிவாய மந்திரத்தை எழுதுவதாலும் நமக்கு பல மடங்கு நன்மை உண்டாகும். கோவில் சென்று வழிபட முடியாவிட்டாலும் பல மலர்களாலும் பலவித வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் சிவனுக்குரிய மந்திரங்களான தேவாரம், திருவாசகம் முதலியவற்றை படிக்க முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே வீட்டில் உள்ள சிவபெருமானுக்கு தண்ணீர் மற்றும் வில்வ இலையை சமர்ப்பித்து எளிய நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பழத்தை படைத்து நமசிவாய சிவசிவ என மனதார கூறினாலே போதும், அனைத்து நன்மைகளும் உண்டாகும். மகா சிவராத்திரி நாளில் உபவாசம் இருப்பது, சிவபூஜை செய்வது, தூங்காது இருப்பது, மந்திரம் கூறி வழிபடுவது, விளக்கேற்றுவது, நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை ஆலயத்துக்கு வாங்கி கொடுப்பது ஆகியவற்றில் எதை செய்தாலும் மிகுந்த புண்ணியம் உண்டாகும்.